الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அல் குர்ஆனில் இருந்து சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் படித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் நமது வழமையான ஹதீஸ் விளக்கத்தொடரை பார்ப்போம். இந்த வகையிலே சூரா தாஹாவின் 114, 115 வசனங்களுக்கான விளக்கத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக் வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் கப்லி அன் யுக்தா இலைக வஹ்யுஹு வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. இது 114வது வசனம். அதாவது இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா சத்தியமான அல்லாஹு தஆலா மிகவும் உயர்ந்தவனாக இருக்கின்றான். நபியே, இந்த வஹி உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டு அது நிறைவடைவதற்கு முன்னால் குர்ஆனை அவசரப்பட்டு ஓத வேண்டாம். நீங்கள் வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனே, எனக்கு அறிவை அதிகரிப்பாயாக. இப்ப இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற விடயம் என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது அல்லாஹு தஆலா ஒரு ஒழுங்கை படித்து கொடுக்கிறார். கல்வியை படித்து கொடுப்பதற்கு முன்னால் ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் அல்லாஹ் படித்து கொடுக்கிறான். ஏனென்றால் முதலாவது அல்லாஹு தஆலா தன்னை பற்றிய ஒரு விளக்கத்தை சொல்றான். என்ன விளக்கம்? சத்தியமான அல்லாஹ் மிக உயர்ந்தவன். இந்த குர்ஆனை இறக்கக்கூடிய ரப்பினுடைய சிஃபத்து, பண்பு என்னவென்றால் அவன் உண்மையான அல்லாஹ். அல் மலிக், ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக், சத்தியமான ஆட்சியாளனாகிய அந்த அல்லாஹ் உயர்ந்தவன். அல் மலிக்ன்ற ஆட்சியாளன், அல் ஹக்னா உண்மையான. அந்த உயர்ந்த ரப்பு உங்களுக்கு குர்ஆனை இறக்குற நேரம் உங்கள்கிட்ட ஒரு ஒழுங்கீனம் ஒன்று தெரிய வருவது. அது என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி அதை நிறைவு செய்வதற்கு முன்னால நீங்க அவசரப்படுறீங்க. அவசரப்பட வேண்டாம், இதுதான் ஒழுங்கு. அப்ப இதுல முதலாவது கல்விக்கு முதலாவதாக ஒழுங்குதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதை நாம விளங்கிக் கொள்வோம். கல்வி அறிவு இரண்டாவது தான். கல்விக்கு முன்னே ஒழுக்கம், ஒழுங்கு இல்லாட்டி அது கல்வியாக கருதப்பட மாட்டாது குர்ஆன் பார்வையில். இதை நாங்க இதே சூறாவில் இன்னொரு வரலாற்று சம்பவத்தின் மூலமாக விளங்கலாம். சூரா தாஹால மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போய் அங்க திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியோடு திரும்பி வார நேரம் ஒரு நெருப்பை கண்டாங்க. அதை நெருப்புன்னு நினைச்சுக்கிட்டு தான் அவங்க போனது. மனைவியை ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு அந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு வந்தா இந்த வெளிச்சத்துல நாங்க போகலாம்னு சொன்னோம். ஆனா அது அல்லாஹ்வோட பிரகாசம். அப்ப அல்லாஹு தஆலா ஃபலம்மா அத்தாஹா நூதிய யா மூசா, அந்த நெருப்பிடம் மூசா வந்த பொழுது மூசாவே என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. மூசாவே
என்ன அழைப்பு? நான் உங்களது ரப்பு, இன்னியான ரப்புக், உங்களோட ரப்பு நான். நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் நெருப்பு இல்லை, என்னுடைய பிரகாசம் நான் உங்களோட ரப்பு. உங்களோட செருப்பை கலட்டுங்க. அப்ப எது முந்தி, கல்வியா ஒழுக்கமா? அல்லாஹ் தஆலா என்ன படிச்சு கொடுக்க இல்லை. மூசா நபியை பத்தி என்ன சொன்னா, நான் கூட ரப்பு, நீங்க பயப்படவானா, சரி இந்த வெளிச்சத்தை காண்றீங்க, சரி நான் உங்களோட ரப்பு, முதல்ல உங்களோட செருப்பை கலட்டுங்க. இது செருப்போடு நிக்கிற இடம் இல்லை. ஏன்? இது துவா என்ற பரிசுத்த பள்ளத்தாக்குன்னு அல்லாஹ் சொன்னான். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, துவா என்ற பரிசுத்த பள்ளத்தாக்குல இருக்க செருப்பை கலட்டணும். பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான், வஅன அக்தர்துக, உங்களை நான் தூதுவராக தெரிவு செஞ்சிட்டேன். மூசா நபி எகிப்துல இருந்து மதியனுக்கு போற நேரம் நபி இல்லை, அது ஒரு வெறுமனே ஒரு இளைஞரா போனாங்க. அது எகிப்துல ஒரு கொலை நடந்துட்டு அவங்களால. அப்ப ஃபிரௌன் அவங்கள கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டான். இந்த செய்தி நபிக்கு கிடைச்ச, அந்த மூசா நபி கிடைக்குது. அவங்க போறாங்க. திரும்பி வார நேரம் தான் அவங்க ரசூலாக தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப உங்களை தெரிவு செஞ்சிட்டேன். ஃபஸ்தமிஉ லிமா யூஹா, வஹியாக அறிவிக்கப்படுகின்றவற்றுக்கு காது கொடுப்பீராக. இது இரண்டாவது ஒழுக்கம். முதல்ல செருப்பை கலட்டுங்க, நான் சொல்ல போறது நல்லா காது கொடுத்து கேளுங்க. அப்ப மாணவர்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு இது இரண்டாவது விஷயம், காது கொடுத்து கேட்கிறது. ஜும்மாட சிறப்புகள் பற்றி வார ஹதீஸ்ல எல்லாம் நிறைய பேர் படிக்கிற என்னத்தை தெரியுமா, உடுப்பு போடணும், நல்ல உடுப்பு போடணும், குளிக்கணும், அத்தர் பூசணும், தலைக்கு என்ன தடவணும்னு ரசூல்லா சொல்லிக்கிறாங்கன்னு சொல்ற ஆட்கள் ஹதீஸை படிச்சா முழுமையா படிக்கணும். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வரி வரியா படிக்கணும். அதுதான் இன்றைக்குள்ள பிரச்சனை. அங்கன ஒண்ணு இங்கன ஒண்ணு படிச்சுக்கிட்டு தான் ஹதீஸை படிச்சே பிரச்சனை வருது. ரசூல்லாட்ட ஒரு ஒழுங்கு இருக்குது, ஹதீஸ்ல ஒழுங்கு நீக்குது. அதுல அடிக்கடி சொல்றாங்க ஜும்மாட சிறப்புல, அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு வார ஆள் அமர்ந்து இமாம் ஹுத்பாவை செவிமடுத்தால் அவருக்கு இவ்வளவு நன்மை இதுன்னு சொல்லுவாங்க. சரி, மலக்குமார்களும் ஹுத்பா ஹத்தீபு ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களும் பதிவேட்டை மூடி வச்சுட்டு அந்த ஹுத்பா கேட்கிறாங்க. ஆகவே முதலாவது மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னது செருப்பை கலட்டுங்க, இரண்டாவது சொன்னது செவிமடுங்க, ஒழுக்கம். பிறகு அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுத்தான். இன்னி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்ன தவிர வேறு இலாஹ் இல்லை, வணக்கத்துக்குரிய இல்லை, இப்படி நிறைய விஷயத்தை படிச்சு கொடுத்தான். அப்ப படிப்பு தான் முதலாவது சொன்ன பிள்ளை, கல்விதான் முக்கியத்துவம் சொல்லி பேசுறாங்க. கல்வி அது இது ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஓஎல்ல ஏஎல்எஸ் ஸ்காலர்ஷிப்ல பார்த்தா ஒழுக்கம் இல்லை, ஒழுங்கும் இல்லைன்னா படிப்பு இல்லை இஸ்லாத்துல பாரு. ஆகவே இந்த வகையில தான் அந்த நபிக்கு சொல்றான், மூசா நபிக்கு செருப்பை கலட்டுங்க, காது கொடுங்க, முதலாவது ஒழுக்கத்தை படிங்கன்னு சொல்லிட்டு இப்ப நபிக்கு சொல்றான், நீங்க அவசரப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க பயப்படுறீங்க. என்ன பயப்படுறீங்க? மறந்து போயிருமோ என்ற பயம். அவசரப்படுறா என்ன? மறந்து போயிருமோ என்ற பயம். சரியா? அப்ப இந்த மறந்து போயிருந்த பயம்தான் நீங்க அவசரப்படுறீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி முடிக்கிறதுக்கு முந்தி திரும்ப நீங்க அவசரப்படுறீங்க. சூரா தாகால 114 வசனம். இதுக்கு விளக்கமா நாங்க இன்னொரு வசனத்தை பார்ப்பதா இருந்தா சூரத்துல் கியாமாவுல அல்லாஹ் சொல்றாங்க, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நபியே, நீங்க அவசரப்பட்டு நாக்கை அசைக்க வேண்டாம், நாக்க அசைக்காதீங்க. ஏண்டா மறந்து போயிருமே. அவன் இறக்கி வசனம் வந்துகிட்டே இருக்குது வானுலகத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அவசரம் ஓத பாக்குறாங்க. அல்லாஹ் சொல்றான், இது சரி வராது. நீங்க முதலாவது அவசரப்படாதீங்க. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. அந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து ஓதி தருவது எங்கட கடமை.
ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபிஉ குர்ஆன, நாங்க ஓதி முடித்ததை தொடர்ந்து நீங்க ஓதுங்க. ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபிஉ குர்ஆன. இன்னைக்கு நீங்க கிராத் தலையில பிள்ளைகளுக்கு குர்ஆனை பழக்கிற ஒரு மெத்தடு நீக்குது. அதுல ஷேக் மின்ஷாவி அவர கிராத் தான் பிரபல்யமானது. பிள்ளைகளுக்கு கிராத்தை எப்படி பழக்கிறது, அவர் சூறா ஒரு வரியை ஓதுவார், அதை தொடர்ந்து பிள்ளைகள் ஓதுவாங்க, திரும்ப அடுத்த வரியை ஓதுவார், அப்படி ரெக்கார்டிங் இருக்குது. மிக அழகான கிராத் அது, பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி பழக்கிறது. இப்ப அல்லாஹ் சொன்னான், நீங்க அப்படி இந்த ஒழுங்க போல படிச்சு கொள்ளுங்க. ரைட், இப்ப உங்களுக்கு மறதிக்குது. ஸோ நீங்க என்ன விஷயம், அதுக்கு மறதிக்கு என்ன நீங்க கேட்கணும், வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா. அந்த மறதி போறதுக்கு ரப்பே எனக்கு அறிவை அதிகரிப்பாயான்னு கேளுங்க. மறதி தான் உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமா இருக்குது. எனவே வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா, இதைத்தான் நாங்க காலை கூட்டத்துல பிள்ளைகளை சொல்ல வைக்கிறோம். ஸ்கூல்ல காலை கூட்டத்துல பிள்ளைகள் இந்த துவா ஓதுறாங்க. பிள்ளைகளுக்கு பாடங்கள் மறக்க கூடாது. சரி, அது மறக்கிற வயசு இல்லை, ஆனாலும் மறக்க கூடாது. வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்லயும் இதை சொல்றான், மறதிக்கு பரிகாரம். துஆ கேளுங்க, zikr செய்யுங்க. வதுகுர் ரப்பக இதா நஸீத, நீங்க மறந்த நபியே உங்களோட ரப்பை நினைவு கூறுங்கள், zikr செய்யுங்க. வதுகுர் ரப்பக இதா நஸீத. மறதிங்கிறது மனுஷண்ட இயல்பா இருந்தாலும் அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. மறதி இயல்பா மறக்கிறது வேற விஷயம், வயசு போனது போற மறக்கிறது. ஆனா அல்லாஹு தஆலா மறுமையில அந்த பலவீனத்தை சுட்டி காட்டி மனிதனை கண்டிக்கிறான். சரி, சும்மா லேஸ் இல்லை அந்த மறதிங்கிறது. அல்லாஹு தஆலா இந்த சூரத்து தாகாவிலேயே இன்னொரு வசனத்துல சொல்றான். யார? இன்னொரு நபிய அறிமுகம் செஞ்சு யார்? மூசா நபி தான். மூசா நபி அது பெரிய வரலாறு. மூசா நபி வேதம் எடுக்க போன பிறகு அவங்க தந்த சமூகத்தை பரிபாலிக்கிற பொறுப்பை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துல கொடுத்துட்டு போனாங்க. சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் இல்ல, உடன் பிறவா சகோதரத்தை கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த பனு இஸ்ரவேல் சமூகத்துல சாமிரின்ற ஒருத்தன் இருந்தான். இவன் ஒரு வழிகேடான சிந்தனை உள்ளவன். ஒரு சமூகத்திலும் அப்படி இருப்பாங்க ஆட்கள். இவன் என்ன செஞ்சான்னா, அவர் போங்காட்டி இருந்து ஒரு மண்ணால ஒரு காளை கன்ற செஞ்சான். சரி, குர்ஆன் அழகா சொல்லுது, فأخرج لهم إجلا جسدا لهم خوار. அந்த பனு இஸ்ரவேல் சமூகத்துக்கு அல்லாஹ் அந்த சாமிரி ஒரு காளை கன்றை, உடல் தோற்றத்தில் காளை கன்றை அவன் வெளியாக்கி காட்டினான். கன்றை ஒன்று சமைச்சான், அதை உருவாக்கினான். அதுக்கு சத்தம் கூட இருந்தது. அந்த காலக்கன்று மண்ண, அதாவது அந்த காலக்கன்றை எப்படி செஞ்சான்டா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுக்கு கீழே அடிமையா இருந்தாங்க எத்தனையோ நூற்றாண்டு காலம். கிபித்தி வர்க்கத்துக்கு கீழே இருந்தவங்க. கிபித்தி வர்க்கத்துக்கு கீழே இருந்த நேரம் தான் மூசா நபி அல்லாஹ் அனுப்புறான், அவங்கள அடிமைகளை விடுதலை செய்யுங்க ஃபிரௌன்டை. அப்படி விடுதலை செஞ்சு கூட்டிக்கிட்டு வார நேரம் இந்த பனு இஸ்ரவேலர்கள் கிபித்தி வர்க்கத்தாரிடம் இருந்து நகைகளை கைமாத்தா எடுத்துக்கிட்டு வந்தாங்க. தங்கம், வெள்ளி, நகை நட்டெல்லாம் கொண்டுகிட்டு வந்தாங்க. கொண்டு வந்து அது கைமாத்தா கொண்டு வந்தது திரும்ப கொடுக்கணுமே. கொண்டு வந்த நகையெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு குழியில போட்டு புதைச்சிட்டு போயிட்டாங்க, கொடுக்க இல்லை. இது சாமிரிக்கு தெரியும். சாமிரி அவ்வளோத்தையும் எடுத்து உருக்கி காளை கண்டு மாதிரி அதை செஞ்சு அதுல சத்தத்தை வர வச்சான். எப்படி சத்தத்தை வர வச்சான்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல குதிரையினுடைய காலடி மண்ணை எடுத்து
அதுல மந்திரத்தை ஓதி அந்த காளை கன்றுல போட்டான். அது ஒரு மாடு கத்துறாப்புல கத்திச்சு. சூரா தாஹல சொல்றான். அல்லாஹ் தஆலா அந்த சாமிரி செஞ்ச அந்த சூனியத்தை பற்றி அதுல வரும். இதுதான் சுருக்கமான கதை. அப்ப இப்ப அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. இந்த காலை கண்ட கத்த வச்சுட்டான். அதை பனு இஸ்ரவேல் பார்க்கிறாங்க. பனு இஸ்ரவேலர்கள் மூசா நபியோட சமூகம். ஆனா ஒரு மோட்டு சமூகம் மிக மோசமான ஆட்கள். நபிமார்களை கொண்டவங்க, நபிமார்களை சித்திரவு செஞ்சவங்க, நபிமார்களுக்கு மாற்று செஞ்சவங்க, குதர்க்கவாதம் செஞ்சவங்க, தேவையில்லாம கேள்வி கேட்டவங்க. இவங்களை பார்த்து சொல்றான், எப்படி இந்த இதுக்கு இந்த காலக்கண்டு ஹாதா இலாஹுக்கும், இதுதான் உங்களோட இறைவன். சாமிரி சொல்றான், இலாஹு மூசா ஃபனசிய, மூசாட இறைவனும் இதுதான். அவர் மறந்துட்டாரு. அவர் மறந்துட்டு யாரோ ஒரு அல்லாஹ் கூப்பிடுறான்னா வேதத்தை எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டானா தபைத்தாருன்னு சொல்லிட்டார். அங்கேயும் என்ன சொல் பாவிக்கிறான்ல, ஃபனசிய, மூசா மறந்துட்டாருன்னு சொன்னான். குர்ஆன்ல இந்த சொல்லலாம் பாவிக்கிறான். எல்லாம் சூரத்தாகல ஃபனசிய. அப்ப இங்கன விஷயம் என்னண்டா, எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இந்த சமூகத்தை விடுதலை செஞ்சுட்டு வந்தாங்க. ஃபிரௌன் சொன்னா படு பயங்கரமான மனிதன். நான் தான் உங்களோட ரப்புன்னு சொன்னவன். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பாடுபட்டு அவங்கள விடுதலை செஞ்சுக்கிட்டு வந்த தொடர்ல தான் அந்த செங்கடல்ல அவன் மூழ்கடிக்கப்பட்ட வரலாறு குர்ஆன் சொல்லுது. சரி, அப்படி வார நேரம் மூசா நபி வேதம் கொண்டு எடுக்கப்பட்டு போன நேரம் பார்த்து சாமிரிய நம்பி மோசம் போய் அல்லாஹ்வை மறந்துட்டு கால கண்ட வணங்க தொடங்கினாங்க. ஆனா அவன் எப்படி சொன்னான், மூசா மறந்துட்டார். சரி, நாமோ வாழ்க்கையில நான் நேற்று பகல் என்ன சாப்பிட்டோம், முந்த நாள் பகல் என்ன சாப்பிட்டோம் என்கிறத மறந்துடுவோம். ஆனா நம்முடைய இந்த கிழமை வாழ்க்கையில மனசுல பதியக்கூடிய சில நிகழ்வுகளுக்கும் அதை நாங்க மறக்க மாட்டோம். வீட்டுல ஆக்குனது காய்ச்சினது 3 நாளைக்கு முன்னுங்க மறந்துடுவோம். ஆனா இந்த கிழமைக்குள்ள ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனா மறக்க மாட்டோம். நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு டம் பிரியாணி அடிக்கிட்டு வந்தேன்னு சொல்றோம் இல்லையா, நாளையும் சொல்லுவோம். அது லஞ்சா டின்னரா அது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனா எத்தனையோ வருட காலமாக அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்தை மீட்டெடுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சமூகம் வழிகாட்டுல போச்சுது. அந்த சமூகத்தை வழிகெடுத்தவன் சொல்றான், மூசா மறந்துட்டாரு, நீங்களும் மறந்துட்டீங்க. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை அந்த பனு இஸ்ரவேல் மூசா நபிக்கு செஞ்சான். ஆகவே இந்த பலவீனம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடாது. எனவே தான் அல்லாஹ் சொன்னான், அவசரப்படாதீங்க குர்ஆனை ஓத. அப்படி உங்களுக்கு மறதி வந்த வகுர் ரப்பி ஸித்னி இல்மா என்று சொல்லும். இப்ப அல்லாஹ் சொல்றான் அதே சூரால, வமன் அஅரத அன் ஸிக்ரி, யார் என்னுடைய குர்ஆனை புறக்கணித்தாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். சரியா? குர்ஆன்ட போதனைகள் சிந்தனைகளை யார் மறுத்து அதெல்லாம் தேவையில்லாத பார்த்துக்குள்ளும் போறோம்னு சொல்லிட்டு வாழ்றாங்களோ நெருக்கடியான வாழ்க்கை. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவனை மறுமையில் குருடனாக எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஸர்தனி அஅமா, அந்த நேரம் கேட்பான், ரப்பே நீ ஏன் என்ன குருடனா எழுப்புனாய்? வகது குன்து பசீரா, நான் உலகத்துல பார்வையுடையவனாகத்தானே இருந்தேன். கால கதாலிக அத்தத்த ஆயாத்துக ஃபனசீதஹா, அவ்வாறுதான் எழுப்புகிறேன், என்னுடைய அத்தாட்சிகள் எல்லாம் துன்யால ஒன்ட்ட வந்தது. ஃபனசீதஹா, நீ மறந்தாய். பாத்தீங்களா? வகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டுட்டாய். ஆகவே சாதாரண ஒரு விஷயம் இல்ல மறதி. அப்ப இப்படி அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு, மூசா நபி விஷயத்திலும் இந்த மறதியை ஞாபகப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்திலும் இதை ஞாபகப்படுத்தினார்.
அதாவது நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறது, உலகத்தை விஷயத்தை கேட்கிறது ஹராம் இல்லை. உலக விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ஆனா இந்த இந்த நாம படிக்கிற ஹதீஸ் எல்லாம் இன்றைக்கு வருவதற்கு அல்லாஹ் முந்தி, ரெண்டாவது ரசூல்லாக்கு அடுத்தது சஹாபாக்கள் பாடமாக்க இல்லையோ ஹதீஸ் இல்லை. சரி, அல்லாஹு தாலா அந்த சமூகத்துக்கு 2 ஆற்றலை கொடுத்தான், 2 கலட்டி எடுத்துட்டான். அந்த சமூகம் ஆரம்பத்துல எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. ஆனா 2 கொடுத்திருந்தான், மனன ஆற்றல், நினைவாற்றல். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 7 ஹிஜ்ரி 7ல இஸ்லாத்தை தழுவுனாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க 11. 4 வருஷத்துக்குள்ள 5000 ஹதீஸ பாடமாக்குறாரு. அவங்க தான் கூட ஹதீஸ் அறிவிச்சவர். யமன் தேசத்து தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர். மூத்த சஹாபாக்கள் யாரும் அதிகமா ஹதீஸ் அறிவிக்க இல்லை. அப்படின்னா ஹதீஸ் அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வஹி கூடுதல் குறைச்சல் வந்து பயந்து அறிவிக்கல. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் நிறைய வர இல்லை, குறைவா தான் வந்தீங்க. இவர் தான் கூட அறிவிச்சார். அப்ப இவர் ஒரு சபையில் இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் 2 சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திடீர்னு சொன்னாங்க, நீங்க துஆ செய்யுங்களே, நான் ஆமீன் சொல்லுவேன். நீங்க துஆ செஞ்சா நான் ஆமீன் சொல்லுவேன்னு சொன்னாங்க. சரியா? இது ஃபத்ஹுல் பாரி, சஹீல் புகாரில விரிவுரையான ஃபத்ஹுல் பாரியில ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுற நேரம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இந்த ஹதீஸை கொண்டு வராரு. அல் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் பதிவிக்கு. அப்ப அவங்க துஆ செஞ்சாங்க, ஆமீன்னு சொல்லிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. யா அல்லாஹ், மறக்கடிக்கப்படாத அறிவை எனக்கு தருவாயாக. அதைத்தான் உன்ட்ட நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் ஆமீன் தான். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னா உடனே கபூல் ஆகும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான். ஆமீன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே மற்ற 2 சஹாபிகளுக்கும் பெரிய கவலையா போச்சு. அடே, நாம என்னத்தை கேட்டோம், அபூ ஹுரைரா என்னத்தை கேட்டாரு. உடனே அவங்களும் அதே மாதிரி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்ல இல்லை. அவங்க சொன்னாங்க, சபககுமா அல் குலாமு தௌசி, உங்கள் இருவரையும் தௌஸ் கோத்திரத்து இளைஞன் முந்தி கொண்டான். அவர் முந்திட்டாரு, ஆமீன் நான் சொல்லிட்டேன். இதுல நம்மோட இந்த ஒரு கட்டத்துல சொல்றாங்க, எனக்கு மறதி வந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், நீங்க கேட்கிற ஹதீஸ் அதிகமா மறக்குது யார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது புகாரில வாரது, இந்த நான் இப்ப சொல்றது சஹீல் புகாரில வார ஹதீஸ். போர்வை விரிக்க சொன்னாங்க, மேல போட்டு போர்வை விரிக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தந்த 2 கையாலும் போர்வை நடுப்பகுதியிலிருந்து இப்படி அள்ளி இப்படி போட்டாங்க. சைக்கிள் ஒன்னும் இல்ல, போர்வை இல்லை, சும்மா அப்படி போட்டாங்க. திரும்ப சொன்னாங்க, அந்த போர்வையை போத்தி கொள்ளுங்கள். நான் போத்திக்கிட்டேன். அதுக்கு ஒரு மறதியே வந்ததில்லை. அது ரசூலுல்லாஹ் துஆ பரக்கத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ல என்னன்னா, இந்த மறதி என்கிறது இந்த குர்ஆன் வசனம் அவ்வளவும் மறதியை வச்சு மையப்படுத்தி தான் வரும் சூரத்து தாஹால. அப்ப இந்த அல்லாஹ் தஆலா சொல்றான் நபிக்கு, எனவே நீங்க அப்படி ஏற்பட்ட வக்குர் ரப்பி ஜித்னி இல்மான்னு சொல்லுங்க. மறதி வந்தா திக்ர் செய்யுங்க. எந்த திக்ர்? அது எதையும் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்க முக்கியமான ஒரு விஷயம் நாக்குக்கு வருவது வரமாட்டேங்குது. என்னடாப்பா அப்படித்தான் சொல்றோம். அப்ப ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பல காரணங்களுக்கு. அதுல ஒன்று ஷைத்தானும் காரணம், மறதி. அதுக்கு ஒரு வரலாற்று சம்பவிக்குது. டைம் போகுதுன்னு சுருக்கமா சொல்றேன். மூசா நபி ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தோட போறாங்க படிக்கிறது. மூசா நபி ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தோட
போய் படிக்க போற நேரம் தன் கோலையாவை கூட்டிட்டு போறாங்க. மூசா நபியிட பணியாளர் ஒரு வாலிபர், அவரோட பேரு யூஷா பின் நூன், பிறகு நபியா வந்தார். அவரும் அல்லாஹ் தஆலா ஒரு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்தை காட்டுறதுக்கு ஒரு மீனை கொண்டு போக சொன்னான் ஒரு கூடையில. அந்த மீன் நினைக்கிறேன் ஒரு ஆக்கின மீன் இல்லை, பொரிச்ச மீன் அல்லது காஞ்ச மீன் தான் அது. இந்த மீன், இந்த அதிசயமான மீன், இந்த மீன் கூடையிலிருந்து தப்பி போகும் அந்த இடத்துலதான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறான். ரெண்டு பேரும் நடந்து 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 போய் சரியான டயர்ட், ஒரு மலைக்கு போயிட்டு ஒரு கல்லுக்கு மேல ரெண்டு பேரும் தலைய வச்சாங்க, நெத்திர போயிட்டு. அப்ப இப்ப பசி கேட்குறாங்க மூசா நபி தண்ட பணியாளர்கிட்ட, சரியான பசி, லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நசபா, இந்த பயணத்துல சரியான களைப்பாகிட்டோம், சாப்பாட்டை தாப்பா திம்போன்னு பார்த்தா மீனை காண இல்லை. சரி, மீன் பாஞ்சு கடலுக்குள்ள போயிட்டு. அப்ப சொல்றாரு, இது அந்த பணியாளர் சொல்றாரு, அரஐத இது அவைனா இல ஸஹ்ரதி ஃபஇன்னி நஸீதுல் ஹூத வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான் வனதுகுரா. மூசா பத்தி சொல்ற, மூசா நபியே, நாம கட்பாறையின் பக்கம் ஒதுங்கி இருந்தேன் தானே, அந்த நேரம் நான் மறந்துட்டேன். அந்த மீனை நினைவு கூறுவதை விட்டும் என்னை தடுத்ததெல்லாம் ஷைத்தானே அன்று வேறில்லை. அங்கேயும் மறதி தான் சம்பந்தப்பட்டிருக்குது, ஷைத்தான் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆகவே எங்களுடைய உடற்தொழிலியல் இயக்கம் சரி, அதுவும் ஒரு காரணம், வயசு அதுவும், ஆனா ஷைத்தானும். எனவே தான் சில உலமாக்களோட வாயிலிருந்து சில நேரம் நீங்க கேட்பீங்க, ஏதா மறந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவாங்க, சொன்ன உடனே ஞாபகம் வரும். சரி, வாயால அதுதான் சொல்லுவாங்க. எனவே நீங்க மறந்தா உங்களோட ரப்ப நினைவு கூறுங்கன்னு குர்ஆனும் சொல்லுவது அதுதான். சரி, இந்த 115 வசனத்தை சுருக்கமா முடிச்சிடுறேன். இப்ப நபிக்கு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப வாரா இன்னொரு நபி, யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரி, மூசா நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வலகத் அஹித்னா இலா ஆதம மின் கப்ல் ஃபனசிய வலம் நஜிது லஹு அஸ்மா. நாங்க ஆதமிடம் சத்திய வாக்கு எடுத்திருந்தோம் இதற்கு முன்னர், அவர் மறந்துட்டார். அதே சொல்வது மறந்துட்டார். ஆனா நபியை பார்த்து சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா மறைமுகமா தான் சொல்றான். அவசரப்பட்டு குர்ஆனை ஓதாதீங்க என்று சொல்லி சொல்றான். நீங்க உங்களுக்கு மறந்து கொண்டு பயப்படுறீங்க. சரி, சூரத்துல் அலா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலால நேரடியா சொன்ன அந்த சொல்ல பயன்படுத்தினான். சரியா, சனுகுரிஉக ஃபலா தன்ஸா, நாங்க குர்ஆனை உங்களுக்கு ஓதி காட்டுவோம், நீங்க மறக்க மாட்டீங்க நபியே. ஆனா இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அவர் மறந்துட்டார். இதற்கு முன்னால் சத்திய வாக்கு எடுத்திருந்தோம். அது என்ன சத்திய வாக்கு? அதுதான் மரத்தை நெருங்கவானா, சொர்க்கத்துல நெருங்குனா நீங்க அநியாக்கள் மாறுவீங்க. ஆனா அவங்க நெருங்குனாங்க. ஷைத்தான் போய் சொன்னான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தானு, ஷைத்தான் வஸ்வாசை ஏற்படுத்தினான் ஆதமுக்கு, தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தினான். அவன் சொல்றான், உங்களுக்கு ஒரு மரத்தை நான் அறிவிக்கட்டுமா? ஷஜரத்துல் ஹுல்ட், உங்களை நிரந்தரமா சொர்க்கத்துல வாழ வைக்கிற மரம். வ முல்கின் லா யபுலா, இத்து போவாத அழிஞ்சு போவாத ஒரு உடைமை, இந்த சொர்க்கம் அப்படி ஒரு உடைமையை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதுக்கு போறோம் மரத்தை நெருங்கினாங்க. அகலா மின்ஹுமா, அந்த சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும், கணவனும் மனைவியும். அவங்களோட மானம் எல்லாம் வெளிப்பட்டுது. திரும்ப சொர்க்கத்தில் இருக்கிற இலையலால மறைச்சு கொண்டாங்க. திரும்ப அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தான். அப்படி வசனம் போகும். அங்கேயும் ஃபனசிய வலம் நஜிது லஹு அஸ்மா, அதை தொடர்ந்து சொல்றோம், அவர்கிட்ட உறுதிப்பாட்டை நாங்கள் கண்டுகொள்ளவில்லையே. ஆதமுட்ட உறுதிப்பாட்டை கண்டுகொள்ள. என்ன உறுதிப்பாடு? மரத்தை நெருங்கவானான்னு சொன்னேன், அதுல அவர் உறுதியா இருக்க இல்லையே, மறந்துட்டாரே. மறந்ததால வந்த வினைதான் நாமெல்லாம்.
இந்த உலகத்துக்கு நாம் வாரதுக்கு காரணமாகவே இருந்துக்குது மறதி. சரி, ஆகவே இந்த 2 வசனம் 114 115 வசனம் சரி மனிதனுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுவதோடு மனிதன் எந்த ஒழுங்கை பேணணும், அறிவுக்கு முந்தி ஒழுங்கி இருக்கணும், அறிவை பெறுவதற்கான மிக முக்கியமான சாதனங்கள்ல ஒன்றுதான் மனன ஆற்றல், நினைவாற்றல். அதை தான் இன்றைக்கு சைக்காலஜியில பெருசா படிச்சு கொடுக்குறாங்க. மனன ஆற்றல்ன்றா என்ன, அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி வளர்க்கிறது, சரி மனன ஆற்றலை நாம சரியா வச்சு கொள்றதுக்கு, நினைவாற்றலை வச்சு கொள்றதுக்கு என்ன சாப்பிடணும், அதெல்லாம் பெரிய அளவுல இன்னைக்கு உலகம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் அல்லாஹு தாலா மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம், அந்த பலவீனம் நாளை மறுமையிலே அவனை கொண்டு போய் நரகத்துல கொண்டு உடம் கண் தெரியாதவனா எழுப்பப்படுவான்லாம் வருவோம். ஆகவே இன்றைக்கு நாங்க இந்த 2 வசனத்திலிருந்து பெரிய ஒரு உண்மையை படிச்சுக்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய குர்ஆனுடைய சிந்தனைகளை நாங்க படிக்கிற நேரம் இயன்ற வரைக்கும் அதை ஞாபகத்துல வச்சு கொள்ளணும். அதை மனசுல வச்சு சொல்வாங்க உளவியல்ல, ஒரு மனிதன் அவன் ஞாபகத்தின் பொழுது 3 விஷயங்களை செய்யறான். ஒன்று, தான் ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயத்தை அடையாளப்படுத்தி வச்சுக்கொள்றான். சரியா? அடையாளப்படுத்துறது எப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் நடக்கிற நேரம் அதை ஒரு படமாக, ஒரு காட்சியாக, மனமாக, மூக்கால நுகர்ற ஒரு வாசமாக, நாக்கால நுகர்ற சுவையாக வச்சுக்கிட்டிப்பான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கிழமைக்கு முன்னுக்கு பிரியாணி சிந்திப்போம். அந்த பிரியாணி திண்ட நாக்கு, அந்த சுவை இப்போ எங்களுக்கு விளங்கும். ஞாபகம் அப்படித்தான். அந்த வாசம் எங்களுக்கு வரும். இதை சொல்வாங்க, ஒரு மனுஷன் அந்த 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 நினைவில் வைக்க வேண்டியதை குறியாக்கம் அடையாளப்படி வச்சு குடிப்பான். 2வது சேமிச்சு வைப்பான். சரி, 3வது தான் தேவையான பொழுது எடுத்து பயன்படுத்துவான். இது மனுஷன்ல அல்லாஹ் வச்சுக்கிறான். இப்ப அல்லாஹ் இதை வச்சுதான் எங்களை படைச்சிக்கிறான். எனவே படிக்கிறது எல்லாமே மறந்து போகுதுன்னு நாங்க ஈக்கிறது அவ்வளவு பொருத்தவும் இல்லை. சரி, ஆகவே நாங்க மிச்சம் கவனமாக, அல்லாஹு தாலா அதுக்கு பொழுதுகளை படைச்சுக்கிறான். காலை பொழுது, சுபுகு, தஹஜ்ஜுடைய வேலையெல்லாம் மனனத்துக்குரிய பொழுதுகள்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த விஷயத்தை கவனத்துல கொண்டு நாங்க மார்க்க விஷயத்தையும் தான், உலக விஷயத்தையும் தான், உலகம் சார்ந்த கலைகளையும் தான், கல்வியையும் தான் நினைவில் வச்சு கொள்றதுக்கு அல்லாஹு தாலா தந்த இந்த அருளை பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் மனன ஆற்றலும் நினைவாற்றலும். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாம்.